ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு VividTech. இன்றைக்கி கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுவோம். ஸோ நிறைய பேர் வந்து விளையாண்டுக்கிட்டும் இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து நிறைய பேர்ட மொபைலில் இந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. சில பேர்ட மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து வருது. சம்டைம்ஸ் வந்து அந்த இஷ்யூ வந்து நம்ம மொபைலில் பெர்ஃபார்மன்ஸில் வந்து வரலாம். சில டைம் வந்து நார்மலாகவே ஏதாவது இஷ்யூமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து ஓப்பன் பண்ண விளையாடுறீங்க. அப்போ ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃப்ரீ ஃபயர் கேமில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சதுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஃபயர் கேமில் வந்து உங்கள் மொபைல் ஏதாவது நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் மேலே வந்து ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகுதான்னு. அப்படி அப்டேட் ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணும்போது புதுசாக வந்திருக்க வெர்ஷனும் அப்டேட் ஆகும். ஏதாவது பக்ஸ் இருந்தால் சால்வ் ஆகி எந்த இஷ்யூமே நம்ம வந்து நம்ம அந்த கேமை அதாவது ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து விளையாடுற மாதிரி சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ஒருக்க வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஒருக்க கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதோடு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் பண்ணுறனால கூட வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன். மற்ற வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.